அனைவருக்கும் வணக்கம். முலாம்பழம் ஜூஸ் தான் போட போகிறோங்க. பால் வந்து நல்லா காய வச்சுருக்கோம். நல்லா அந்த மஞ்சள் ஏடு வர அளவுக்கு காய வச்சு ஆற வச்சுருக்கோம். அந்த முலாம்பழம் ஜூஸ் பார்த்திங்கன்னா வெல்லம் போட நல்லாயிருக்கும். வெல்லம் அவ்வளோ கம்மியாக தான் இருக்கும். நல்லா சர்க்கரை கொஞ்சம் சேர்த்துக்கணும். வெல்லம், சப்ஜா விதைகள், அடுத்தது கொஞ்சம் சர்க்கரை, ஒரே ஒரு முலாம்பழம். ஓகேங்களா? இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நன்னாரி சர்பத்து ஒரு 2 டீஸ்பூன் சேர்க்க போகிறோம். அடுத்து ஒரு கட்டி ஐஸ் போட போகிறோம். ஓகேங்களா? சூப்பராக போட்டுடலாம். இப்போ ஐஸ் வந்து ஒரு இட்லி அளவுக்கு எடுத்துருக்கோம். இந்த ஐஸ் நம்ம போட போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டில் நம்ம சர்க்கரை போட்டுடலாம். அடுத்து பாருங்கள் வெல்லம். ஓகேங்களா? அடுத்தது சப்ஜா விதை கொஞ்சம் போட்டிருக்கோம். இப்போது சப்ஜா வந்து தண்ணியில் ஊறினா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு மட்டும் கொஞ்சம் தண்ணி சேர்க்க போகிறோம். மிச்சம் எல்லாமே வந்து பால் தாங்க. ஓகேங்களா? இந்த சப்ஜா விதைகள், வெல்லம், சர்க்கரை நல்லா ஊட்டுங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஐஸ் போட்டுடலாம். ஐஸ் போட்டால் இப்போ நம்ம பழத்தை வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி இதில் போட்டுடலாம். பழந்தாங்க. இப்போலாம் வந்து உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி, பல விதமான நன்மைகள் இருக்குது. இதில் உடம்பு குளிர்ச்சியாகவும், கண் பார்வை நல்லது, ஈத்துக்கு நல்லது, மலச்சிக்கல் பிரச்சனை தரும். இன்னும் இப்போ அந்த பெனிஃபிட்ஸ் சொல்ல போனால் நிறைய சொல்லிட்டே போகலாம். அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போ இந்த பழத்தை கட் பண்ணிட்டோம். இந்த உள்ளகை விதைகள் நீக்கிட்டு அப்படியே பொடிப்படியாக கட் பண்ணி ஜூஸில் போட்டுடலாம். இப்போ இந்த ஐஸ் கட்டி எடுத்துடலாம். வெளியில் ஐஸ் கட்டி எடுத்துகிட்டு நம்ம பழம்லாம் வந்து பார்த்திங்கன்னா க்ளீனாக வந்து கட் பண்ணி வச்சிட்டோம். இதில் கட் பண்ணி போட்டுக்கிறோம். அப்படியே இதை வச்சு க்ளீனாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துனா க்ளீனாக பண்ண ஜூஸ் ரெடி ஆகிடும். பாருங்கள், நல்லா வந்து மிக்ஸ் ஆச்சுங்க. ஓகேங்களா? ஒரு ரஃப் டைப்பில் க்ளீன் வந்துடுச்சு. இப்போ நம்ம பால் சேர்த்துக்கலாங்க. 1/2 லிட்டர் பால், 1/2 லிட்டரு பியூர் பால் போட்டுருக்கோம். நல்லா காய வச்சு வச்சுருக்கோம் பால். அடுத்தது பார்த்திங்கன்னா நன்னாரி சர்பத்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றிடலாம். அதிகமாக தேவையில்லை. ஓகேங்களா? இதையும் போடுறதுக்கு அப்புறமா நல்லா ஒரு கலக்கிங்க. சூப்பரான ஒரு முலாம்பழம் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோ தாங்க. அருமையாக இருக்கும். அந்த வெல்லத்துக்கு, சர்க்கரை போட்டதுக்கு, பியூர் பாலுக்கு, சப்ஜா விதைகள் போட்டிருக்கோம், நன்னாரி சர்பத் போட்டிருக்கோம். பாருங்க, சூப்பர் டேஸ்ட் ரெடி ஆகிடுச்சிங்க. அப்படியே குடிச்சிட வேண்டியதான். இப்போ ஐஸ் போட்டுடலாம். ஓகேங்களா? இந்த ஐஸ் வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் இருக்க மாதிரி இருந்தால் அப்படியே போட்டுருங்க. முழுசாக போட்டுருங்க, இல்லையா உடச்சி போட்டுருங்க. இவ்வளோ தாங்க. நம்ம அப்படியே சூப்பராக குடிச்சிடலாம் இப்போ. ஓகேங்களா? 10 rupees on Paytm. அருமையாக போட்டுருங்க. நல்லா திக்காக வந்துட்டுருக்கு. ஓகேங்களா? முலாம்பழம் இருந்தால் நீங்களே இதே போல் ஜூஸ் போட்டு குடிச்சு பாருங்கள். ரொம்ப குளிர்ச்சி, ரொம்ப நன்மைகள் அதிகமாக இருக்குது. முலாம்பழம் ஜூஸ் எப்போ போடலாம் இதே போல் போடுங்க. கொஞ்சம் கட்டியாக திக்காகவும் நமக்கு வந்துடுது ஜூஸு. நம்ம டிக்காகவும் வந்துடுது. சூப்பராக அருமையாக டேஸ்ட்டாகவும் இருக்குது. இது பெனிஃபிட் சொல்ல போனால் ஒரு 6-10 லிஸ்ட் இருக்குங்க. அவ்வளோ திரும்ப படிக்கணும் ஒரு 1/2 மணி நேரம் ஆகிடும். இன்றைக்கி டைம் இல்லை, வேலை கொஞ்சம் இருந்தது. ஏற்கனவே வந்து ஒரு 3-4-5 வீடியோ போட்டுருக்கலாம். பழம் இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையும் என்னென்ன பெனிஃபிட்ஸுன்னு சொல்லி போட்டிருக்கேன். அதாவது தலையிலிருந்து கால் வரைக்கும் உடம்பு அத்தனை உறுப்புகளும் ரொம்ப நல்லது. ஓகேங்களா? இதே இதில் உள்ள கொழுப்புலாம் வெளியே கொண்டு வந்துடுறாங்க. மலச்சிக்கல் பிரச்சனை தீரும், கிட்னி உள்ள பிரச்சனை தீரும். ஓகேங்களா? கண் பார்வைக்கு நல்லது, மூளைக்கு நல்லது, காது நல்லது, மூக்கு அப்படின்னு சொல்லப்போனால் தலையிலேருந்து முடியிலேருந்து கால் வரைக்கும் நமக்கு எல்லா ஒரு பெனிஃபிட்ஸும் இந்த முலாம்பழத்தில் இருக்குது. அதனால் அடிக்கடி போட்டு குடிங்க. ரொம்ப நல்லது. ஜூஸாவோ பழமாவோ சாப்பிட்டே எல்லோரும் ஆரோக்கியமாக இருங்க. ஓகே கேஸ், இன்னும் மற்றொரு நல்லபடியாக சந்திக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் போட்டு குடிச்சு பார்த்து எப்படி இருக்குன்னு டேஸ்ட் மட்டும் மறந்துடாமல் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? இன்னொரு நம்ம குடிச்சிடலாம். அவ்வளோதாங்க. சூப்பர் டேஸ்ட்டில் அருமையாக செஞ்சுருக்கோம். இதோட செஞ்சு பார்த்து கண்டிப்பாக எப்படி மறந்துடாமல் சொல்லுங்கள்.
ஓகே காய்ஸ். இன்னைக்கு வந்து நீ வாங்கத்தான் எடுத்துக்கோ, அது பேலன்ஸ் அப்போ பார்த்துக்கலாம்.